ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது 3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 9. இதில் நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போது இந்த இதில் 3 பவர் எக்ஸ் த ஹோல் பவர் 1 டிவைடட் பை எக்ஸ் டாட் 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 9 த ஹோல் பவர் 1 டிவைடட் பை எக்ஸ் டாட் 9 இதை எடுத்துக்கிறோம். இப்போ என்னாகும், 3 the whole power x divided by x dot 9 is equal to x power 9 divided by x dot 9 வருமா? இது ரெண்டையும் x கேன்சல் ஆயிரும், 9 கேன்சல் ஆயிரும். அப்புறம் 3 the whole power 1 divided by 9, இங்கே வந்து x 1 the whole power 1 divided by x கிடைக்கும். இப்போ இங்கே நமக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம்னா a பவர் a இஸ் ஈக்குவல் டு b பவர் b எப்படி எழுதலாம், a இஸ் ஈக்குவல் டு b அப்படின்னு எழுதலாமா? அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போது 3 1 டிவைடட் பை 9 த ஹோல் பவர் 3 பை 3 எடுத்துக்கலாமா? 3 பை 3 என்ன வரும், 1. இங்கே பவரில் 1 இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே வேல்யூ தான். ஸோ x the whole power 1 by x. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், 3 1 divided by 9 dot 3 by 3 is equal to x 1 divided by x the whole power 1 divided by x. ஸோ அடுத்தது என்ன வரும், 3 the whole power 3 divided by 27 is equal to x the power of 1 divided by x. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா, இந்த 3 பவர் 3 the whole power 1 divided by 27 எழுதலாமா? அதுக்கப்புறம் x பவர் 1 divided by xன்னு எழுதலாமா? இப்போ 3 பவர் 3 என்னது, 27. அப்புறம் அதுக்கு பவர் 1 டிவைடட் பை 27 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதலாமா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்துருச்சா, இந்த ஃபார்முலா இப்போ வந்துருச்சா, ஏ பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பவர் பி ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அதே போல் தான் இங்கே 27 பவர் ஆஃப் 1 டிவைடட் பை 27 எக்ஸ் பவர் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ் வந்துருச்சா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 20x இஸ் ஈக்குவல் டு 27 வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வெரிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ண போகிறோம். என்ன வரும், 3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 9 வருமா? அதில் எக்ஸோட வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். 3 பவர் 27 இஸ் ஈக்குவல் டு 27 பவர் ஆஃப் 9 எழுதலாமா? அதுக்கப்புறம் இங்கே 27 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 3 டாட் 9 எழுதலாமா? இங்கே வந்து 27 பவர் ஆஃப் 9. அடுத்தது இப்போ இது ரெண்டை மட்டும் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 3 பவர் 3 த ஹோல் பவர் 9 இஸ் ஈக்குவல் டு 27 பவர் ஆஃப் 9. 3 பவர் 3 எவ்வளவு, 27 பவர் 9 இஸ் ஈக்குவல் டு 27 பவர் ஆஃப் 9. இப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ எக்ஸ் வேல்யூ கரெக்டாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.